குக் பண்ணி ஃபன் பண்ண போற அந்த கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து நம்ம டிவில பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்ல பார்க்கலாம். ஆனா நேர்ல அவங்கள போய் வீட்ல பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பிஸி. அப்பேற்பட்ட ஒரு கெஸ்ட் தான் இன்னைக்கு வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அஞ்சனா. இந்த ஷோல உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த செட்டப் பார்க்கும்போது லைட்டா ஒரு அல்ல இல்ல என்னவோ நம்மள செய்ய சொல்ல போறாங்க தெரிஞ்சிருச்சு. என்னன்னா புரிய மாட்டேங்குது எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியான விஷயம் தான். அதுவும் எங்க லான்ச் எபிசோடுக்கே நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைப்பேன். எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, ஒரே ஜாலியா இருக்கு. ஸோ சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்கும்? ஸோ எல்லாருக்கும் சமைச்சு பழக்கம். பட் சாப்பிடனா என்ன வேணா சாப்பிடுவேன். அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. யாராவது சமைச்சு போட்டாங்க சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு என்ன, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஆனா இந்த ஷோல வந்து நீங்க சமைக்க மட்டும் போறது கிடையாது, நிறைய டாஸ்க்லாம் இருக்கு, நிறைய ஃபன்னான விஷயம்லாம் இருக்கு. ஒன்லி குக்கிங் மட்டும் கிடையாது. ஆப்ப வச்சிருக்கீங்க கரெக்டா. எனக்கு இன்னைக்கு நீங்க சமைக்க போறீங்கல்ல, அந்த சமைக்க போற டிஷ் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப நீங்க என்ன டிஷ் சமைக்க போறீங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண போறோம். கேம்குள்ள போலாமா? டெஃபினட்டா போலாம். இந்த கேமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழத்தை சேரு ரெசிபியை கூறு. அந்த எல்இடில வந்து ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வரப்போகுது. சரி, அந்த இமேஜஸை வச்சு எந்த ஊர் ரெசிபி நீங்க செய்ய போறீங்கன்றதை கண்டுபிடிக்க போறீங்க. இல்ல, இந்த ஊர் ரெசிபியே எனக்கு பாதி தெரியாது. நாங்க இன்டர்நேஷனல் பிராண்ட்லாம் கொடுப்போம், நீங்க எது வேணாலும் வரும். பார்த்து கூர்மையா கவனிங்க. சரி, கவனிப்போம். ஸ்கூல் பால் லெமன். என்ன டப்புன்னு சொல்லிட்டீங்க? ஸ்கூல் பால் லெமன். என்ன எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கணும். ஊரா? ஆமா, இந்த ஊர்ல தான் ரெசிபி தான் நீங்க செய்ய போறீங்க. எலுமிச்சம்பழம் முடியாது, லெமன் தான் முடியணும் மேக்ஸிமம். லெமன் லெமன் லெமனுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு யோசிங்க. ஸ்கூல் பால் லைம். லைம் பால் லைம். லைம் கிட்ட வந்துட்டீங்க. பால் இருக்க ஃபுட்பால் லைம். ஃபுட்பால் லைம். என்னது இது கேவலமா வருது. ஸ்கூலுக்கு வேற ஏதாவது பேர் வந்து பள்ளிக்கூடம். பள்ளி. வந்துட்டீங்களே, நடுவுதான் கொஞ்சம் சிக்கி திணறிட்டு இருக்கு. பள்ளி. ஓ, பள்ளி லைம். அது வரைக்கும் வந்துட்டேனா? பள்ளி. வந்துட்டீங்க. பாளையம். என்னது? பள்ளி பாளையமா? பள்ளி பாளையமா? பள்ளிப்பாளையம் ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்க. இப்ப அது என்ன டிஷ் அப்படின்றத ஒரு இமேஜ் வரப்போகுது. தேன் துணி. ஓ, அது மாடா? நான் கூட என்னடா காய போட்ட துணியை கிட்ட போய் பார்த்துட்டு இருக்காரு. வெள்ளை துணி வேஷ்டின்னு நினைச்சாரு. தேன் துணி கரை. தேன் துணி கரை இல்லையே. இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தேன் மட்டும் கரெக்டா இருக்கா? தேனு தேங்காய். தேங்காய் பால். தேங்காய் பால் ரிப்பன். சி, வந்துட்டீங்களே. 3 ரிப்பனா? இன்னும் 4-5 தான் இருக்கு. கமான். தேங்காய் பால் முடிஞ்சிருச்சு. இது என்னது? ரிப்பன். அந்த குட்டி பையன் என்ன பண்றான்? ஓபன் பண்றான். ஓபனி. சி, ஆணி. ஆணி தானே இது? அதான் ஆணி. சூப்பர் ஆணி. சூப்பர். அந்த பையன் என்ன பண்றான்? தேங்காய் பால். சரி, ஓகே, டைம் முடிஞ்சு போச்சு, அதனால நானே ஆன்சர் சொல்லிடுறேன். தேங்காய் பால் பிரியாணி. அந்த பிரிக்கிற இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. எப்படி எங்க டீம் பயங்கரமா யோசிச்சிருக்காங்களா? நல்லா இருக்க. சோ நீங்க வந்து நீங்க சொல்ல தவறிட்டீங்கல்ல, அதுக்காக ஒரு குட்டி டாஸ்க் ஒன்னு இருக்கு. இந்த டாஸ்க்குக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இதான் உங்க எக்யூப்மெண்டா? எஸ், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் அந்த டாஸ்க் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மெழுகுவர்த்தி இருக்குல்ல, இதை ஏற்றி இந்த செட்டுக்குள்ள நாங்கள் வச்சிருவோம். ஸ்டாண்ட்ல வைப்போம், மேல வைப்போம், கீழே வைப்போம், எங்க வேணாலும் இருக்கும். சரி, இதை போய் நீங்க ஊதி அணைச்சிட்டு வரணும். ஆனா வந்து நாங்க கண்ணை மூடிடுவோம். அதுக்கப்புறம் நான் போகணும். அதுக்கப்புறம் போய் நீங்க ஊதி ஊதி அணை தடிக்கி விழுந்து வாரணும். இல்ல, அந்த மாதிரிலாம் நான் இருக்கேல, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீ தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்கர். இல்ல நீ தானே. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே திரி மாதிரி தான் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கொளுத்தி விட்டேன்னு வச்சுக்கோ. நான் உங்களை பின்னாடியே வந்து தாங்கி பிடிச்சிக்கிறேன் உள்ள போது. சரியா? அப்ப கன்ஃபார்மா விட போறேன். ஓகே, மெழுகுவர்த்தியே இப்போ நம்ம ஏற்றியாச்சு. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டுங்க. நீ கிட்ட விட்டேன்னு வச்சுக்கோயேன். பைத்தியமா
படுத்துருவேன். புரியுதா? ரெடி ஸ்டார்ட். டேய் எங்கடா இருக்கீங்க? தட்டி கிட்டி உத்தர போறேன்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மாட்டிச்சு. அணைஞ்சிட்டா இல்லையா? ஓகே, ஊதியாச்சு ஃபர்ஸ்ட். சூப்பர், ஃபர்ஸ்ட் ஒன்னு முடிஞ்சது. நெக்ஸ்ட் இன்னும் 2 இருக்கு. அங்கதான் அதே ஊதுங்க. நல்லா ஊதுங்க. ஏய் ஷோ ஆயிடும். எப்படி போறேன்னு மட்டும் பாரு. என்னது? இந்த காத்து கை பத்திரம் சுட போகுது. இவ்வளவு ஹைட்ல நீ வச்ச இத நான் நம்பணும். ஆத்திட்டீங்களோ? ஓவரால்ல உனக்கு. ஏய் இங்க என்ன இருக்கு? டேஞ்சரஸ் பிள்ளை. இததானே நான் சொன்னேன், கொளுத்தி விட்டுறாதீங்கன்னு. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் கண்டிப்பா தள்ளி தான் விடுவேன். நீங்க கையை பப்பரக்கா இழுத்துட்டு போகாதீங்க. மோந்துட்டே போங்க. சரி வா. நான் வரல. நான் எதுக்கு மோந்துட்டே போ. இல்ல நான் வர்றதில்ல. இரு நான் தடவியே கண்டுபிடிச்சிடுறேன். நீ தடவ வேண்டாம், இதாயிட போகுது. ஏய் புடிச்சிட்டேன்டா. இப்ப நீங்க என்ன டிஷ் செய்ய போறீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? பள்ளிப்பாளையம் தேங்காய் பால் பிரியாணி. சமையலுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வேணும். யா, அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கமும் இருக்கு. அந்த நம்ம அசால்ட்டாலாம் எடுக்க கூடாது. அதுக்கு நாங்க ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அந்த கேமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடி கரண்டியே பிடி. ஒரு பிரியாணி சாப்பிடுறதுக்குள்ள என்ன இந்த மாதிரி பண்றீங்களே? சரி விடு. அது வந்து எல்இடில வந்து 8 நம்பர் வரும். அதுல வந்து 4 நம்பர்ல வந்து இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கும். மீதி 4 நம்பர்ல வந்து ஒரு எமோஜி இருக்கும். சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்று இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கு. சரியா? இப்போ நீங்க சொல்ற நம்பர்ல வந்து அந்த இன்கிரிடியன்ட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா போய் அங்க இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க போலாம். இல்ல அந்த நம்பர்ல வந்து எமோஜி மாதிரி ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குட்டி டாஸ்க். அந்த கேம்க்குள்ள போயிடலாமா? கவனிங்க, எனக்கு தான் வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச நம்பரை செலக்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச நம்பர் 7. 7க்கு பின்னாடி என்ன இருக்க போகுது? இருக்கும் ஏதாவது பாப்போம். அப்போ இன்கிரிடியன்ட் இல்ல, டாஸ்க்குள்ள போறோம். போச்சே அப்படிதான் இல்ல நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்க தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ கால் பண்ணி உடனே எனக்கு இங்கே ஒரு பெரிய எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அவங்க கிட்ட உடனே ஒரு 25,000 வந்து அவங்க கிட்ட நீங்க வாங்கி பிராங்க் பண்ணணும். ஒரு நயா பைசா தேராது ஒருத்தன் கிட்ட கூட கேட்டு பாருங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. அஞ்சனா ஒரு 500 கேட்கறேன். ஹலோ அஞ்சனா, மச்சி. சொல்லு மச்சி. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மச்சி இப்படி இருக்கு? சரி மச்சி ஒரு ஷூட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து கேப் அரேஞ்ச் பண்ணுறேன். நாங்கள் கடைசியில் வந்து காலை வாரிட்டாங்க ஆஸ் யூஷுவல். இங்கே கேப் அரேஞ்ச் பண்ணுறேன். நாங்கள் டைம் ஆச்சு, மணி பாரு 11:30. ஆஸ் யூஷுவல் கைட்டி விட்டாங்க. வேறு யாரையும் அனுப்புகிறாங்களாம். அவங்க வந்தப்புறம் போய் கொண்டுறாங்க. நான் பூந்தமல்லியில் இருக்கேன். கையில் காசு இல்லை, ஒரு பைசா இல்லைப்பா. சரி, உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு வந்து ஒரு இங்கேருந்து திருவாமியூர் போக ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, ஐ லவ் யூ சொல்லு, அப்பதான் போடுவேன். என்ன சிரிக்கிற? ஏய் எப்போ போல கலாய்க்காத பேபி. நிஜமாவே எப்ப நான் சிரிக்கிறேன்னு நினைச்சுக்காது. நான் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால வெளியில தெரியக்கூடாதுன்னு சிரிச்சுருக்கேன். அழறேன் உள்ள. சரி இல்ல பட்டு பண்ணாத, போனை வை. பை. பொசுக்குன்னு காசு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி எனக்கு யாருமே சொன்னது கிடையாது. சொல்ல மாட்டாங்க தான், அவ கொடுத்துருவான்னு எனக்கு தெரியும். ஆனா அவ ஏதாவது பேசி நான் எசக்க உங்களுக்கு தான் மாட்டிக்க போறேன்னு ஒரு ஹார்ட் வெடிச்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு மெசேஜ் இன்னும் வரலையே. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா. A few minutes later. நெஞ்சில் எந்தவோ நினைச்சேன். வந்துச்சு. ஆஹா உங்க தயவால எனக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு. க்ளோஸ்ல காமிங்க.
நாங்க பாருங்க. ஓகே, உங்ககிட்ட இருந்து பேமெண்ட் வருதோ இல்லையோ, என் ஃப்ரெண்டு பேமெண்ட்டை போட்டா அட்லீஸ்ட் கன்வீனியன்ஸ் காசாவது தெரிச்சுன்னு சந்தோஷமா இருப்பேன் நான். அஞ்சனா, நீங்க ஆல்ரெடி வந்து 7 சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பாக்கி இருக்க நம்பர் தான் சூஸ் பண்ணணும். எனக்கு பிடிச்ச நம்பர்னு ஒன்று சூஸ் பண்ணேன். அப்படியே அத பிடிச்ச ஃப்ரெண்ட் வந்தாங்கல்ல, அப்புறம் என்ன? 5000 ரூபாய் வந்து 5000 ரூபாய் வந்திருக்கு. தப்பா சொல்லுங்க, அதே டாஸ்க் வைங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் நம்பர் 2 2 to 2 கூட இருக்கலாம். 2 இது கொஞ்சம் சிம்பிளான டாஸ்க்ல, ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. ஒரு 2-3 சாங் நாங்க போட்டுட்டே இருப்போம். அதுல ஒரு இனிஷியல் மூமெண்ட் இருக்கும்ல, அதுதான் நீங்க போட போறீங்க. நீ தான் சொல்லி தரணும், நீ தானே எனக்கு டான்ஸ் மாஸ்டர். ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி, பரவாயில்ல, உங்களுக்காக நான் சொல்லி தரேன். ஓகே, சாங். இது என்ன வேற ஏதோ பாட்டா வருது? ஏதோ இந்த சைக்கா வருது. ஆமா, ஓ சாமி சாமி. சூப்பர். அஞ்சனா, நீங்க வேற லெவல் சூப்பரா இருந்தீங்க. நீ வேற லெவல் சூப்பரா ஆங்கர் பண்ற. வேற வெரி குட். இந்த மாதிரி நான் அப்பப்போ சொல்லுவேன், நீங்க எனக்கு சொல்லிட்டே இருக்கணும். சரியா? கடைசி வரைக்கும் இதே டீலிங்ல போவோம். ஓகே ஓகே, அந்த டீலிங் தான். போட்டுக்கோ. சூப்பர். அஞ்சனா, பவர் ஆஃப் மை நேம் 5 இல்ல. அப்பாடா, பாத்தியா? நெய் வந்து என்ன ரைமிங்கா இருக்கு பாத்தியா? 5 நெய். நெய். எப்படி? வாவ். அதான் அங்க கீ கிடைச்சிச்சு. போய் அந்த கீ எடுங்க. அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ அந்த ஒரு இன்கிரிடியன்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க. பள்ளி என்னது? பள்ளிப்பாளையம் தேங்காய் பால் பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கே இப்பதான் வந்திருக்கு. இனி அதுல அறுத்து கட் பண்ணி போறது இப்போ ஒரு விளங்கிச்சு. ஓபன் பண்ணுவோம். அடுத்த நம்பர் சூஸ் பண்ணுங்க. 2 3 4 நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. 1 சொல்லிருக்கீங்க. அந்த 1 எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அங்க பாருங்க. நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. இன்னும் வேற என்ன நம்பர் இருக்கு? 6 8 4 4 into 2 8 odd one out 6 6. சும்மா ஏதாவது போட வேண்டியதா, இல்லாட்டி மட்டும் உங்க ஆளுங்க எப்படி வீடியோ தான் போட போறாங்க. வந்துருச்சு அரிசி. இப்பதான் பிரியாணிக்கு தேவையான அரிசியே வந்திருக்கு. அரிசி வந்துருச்சு. இன்னும் ஒரு இன்கிரியன்ட் மட்டும் வந்தா பத்தாது, நிறைய வேணும். அது நிறைய நான் பேசி வாங்கி தரேன். இன்னும் ஒண்ணே தான் இருக்கு. 4 ஓபன். பட்டை லவங்கம் ஸ்டார். பிரியாணிக்கு தேவையான ஸ்மெல்லிங் ப்ராடக்ட். ஓகே, டிஷ் சமைக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. அந்த குக்கிங் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம் நாங்க. அங்கேயுமா? ஆமா, அங்கேயும் இருக்கு. இப்போ நம்ம வந்து குக்கிங் ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டோம். ஓகே, என்ன டிஷ் செய்ய போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. பள்ளிப்பாளையம் தேங்காய் பால் பிரியாணி. பள்ளிப்பாளையம் தேங்காய் பால் பிரியாணி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இங்க ரெடியா இருக்கு. நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இந்த குக்கிங் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஏன்னா சமையல் கலையில பல விருதுகளை வாங்கி பல நாடுகளுக்கு சென்று பல கலைகளை கற்று திறமைகளை தேர்ந்து ஒரு குருஜி எங்களுக்காக இருக்கார். குருஜியா? எங்க குருஜி வந்து சமையல்ல பயங்கரமான எக்ஸ்பர்ட். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல ஸ்ட்ரிக்ட். ஓகேவா? பர்ஃபெக்ட். ரைட். இப்போ நீங்க அவரோட வாய்ஸை கேட்டு தான் நீங்க சமைக்க போறீங்க. நம்ம குருஜியை கூப்பிட்டுலாமா? வாங்க. ஆஹா ஆஹா. வந்தாச்சுமா. காயு ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்.
நீ கஷ்டப்பட்டு என்னை பாராட்டினதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சரி, அடடா இப்பதான் தெரியுது யாருன்னு பாக்குறதுக்கு. அட நம்ம அஞ்சனாக்காவா? என்ன டிஷ் செய்ய போறீங்கன்னு தெரியல. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? பள்ளி நான் அனைத்தும் அறிந்தவன். நாங்க எல்லாம் அறிஞ்சு வச்சிட்டோம், நீங்க ஒண்ணும் அறியல. அடாடாடாடா, கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்கா? டைமிங் குருஜி என்ன டிஷ்னு தெரியுமா? தெரியுமா? இப்போ பள்ளிப்பாளையம் தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்ய போறோன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை படி நீங்க செய்ய போறீங்க, ஓகேவா? நானா செய்யக்கூடாதா? ஆஹா, நீங்க தான் அவர் செய்ய போறீங்க, சொல்றதை நான் கேட்டு சொல்லுவேன். செய்யணும். நீங்களா செஞ்சா அது ஒரு மாதிரி ரொம்ப மோசமா இருக்குன்றதால நாங்களே சொல்லிடுறது. இது என்னடா இது அநியாயமா இருக்கு. குக்கிங் ஷோன்னு கூட்டு வந்து குக்கிங்கும் பண்ண விட மாட்டேன்றீங்க. அதுதான், இதுக்கு வந்து குக்கிங் கலந்த ஒரு ஜாலியான ஃபன் ஷோ. காயோ அது நீங்களா செய்யலாம். ஆனா அப்படி நமக்கு வேலை இல்லைன்ட்டு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் உங்க பேமெண்ட்ல கை வைக்கிறேன்னா? சரி புடிச்சு உழைக்க தெரிஞ்ச புள்ளடா இது. டீலிங் கரெக்டா இருக்கு. ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி செய்றேன், வாங்க. வெரி குட். இப்போ என்ன பண்றீங்கன்னா, பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். அடுப்பை பத்த வைக்கணும். காயோ கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்கு, இந்த ஜோக் அதில் போட்டுருங்கம்மா. குருஜி வேற மாதிரி. ஓகே, அதான் அடுப்பை பத்த வச்சிட்டோம் குருஜி. அடுத்து ஓகே, குக்கர் வச்சிட்டீங்களா? அடுப்புல வச்சிட்டேன். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அரிசியை ஊற வைக்கணும். ஊற வச்ச அரிசியை கொடுத்துருக்காங்க ரெடிமேடா. இதை விட ஒரு நல்ல டீம் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது. ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி இருக்கா? ஆமா குருஜி இருக்கு. அதை அப்படியே லைட்டா அப்படியே ஓரமா வச்சுக்கோங்க. எங்க இருந்து அங்கேயே வச்சிருங்க. வெச்சிட்டோம் குருஜி. ஓகே, இப்போ அந்த குக்கர்ல என்ன பண்ணுங்க, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு நிமிஷம், இந்த எண்ணெய் நல்லா இருக்கே பாக்குறதுக்கு. என்னது? பூர்ணா ஜிஞ்சலி ஆயில். கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இந்த எண்ணெயில நம்ம சமைச்சோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாவும் இருக்கும், அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ நறுமணமா இருக்கும். இல்ல இட் இஸ் எப்பவுமே நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது சமையலுக்கு. சூப்பர் குருஜி. எண்ணெய் ஊத்திடுவோமா? ஊத்திருங்கம்மா. ஓகே, நல்ல தாராளமா ஊத்துங்க. எண்ணெய் ஊத்திங்களா? அவ்வளோ எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது மேன். டயட்டா? ஆமா. அப்புறம் எண்ணெய் ஊத்திட்டீங்களா? எஸ். ஒரு திரியை போட்டு அப்படியே கலக்கி ஏத்திருங்க. யோ அப்புறம் என்னம்மா என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்புறம் நெய்யை ஊத்தணும். சட்டை நெய்யை போடணும். தமிழ் பசு நெய். இது அதை விட பயங்கரமா இருக்கும், அந்த ஸ்மெல்லே வரல. அடடா, காயு ஆங்கர் ஐட்டம். காயு யூ ஆர் ப்ரமோட்டட். 5000 இன்கிரிமென்ட். ஓகே, இப்ப பாருங்க, இந்த நெய் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல்லே வேற லெவல்ல வர போகுது. போட்டுருவோம். ஓகே, போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்றீங்கன்னா, காயு ஒரு அங்குல லவங்கப்பட்டை எடுங்க. ஒரு அங்கிள்? லவங்கப்பட்டை. ஒரு அங்கிளையா? ஒரு அங்குலம்டா. என்ன அங்கிள் தான் சொல்றீங்க? ஒரு அங்குலம். கரெக்ட்டா அளந்து எடுத்துர்க்கேன் குருஜி. இந்த புள்ளைய சமைக்க விட்டோம்னா கையில ஸ்கேல், காம்பஸ் எல்லாம் வேணும் போல இருக்கு. ஒரு அங்குலத்துக்கு இருக்கா? ஒரு அங்குலம் இருக்கு குருஜி. ஓகே, சீக்கிரம் நினைக்கிறேன். ஏய் என்ன? அவர் சொல்லிட்டே இருக்க, நம்ம தான் பண்ணணும். அடி பாவி. 2 கிராம்பு. போட்டாச்சு. 2 ஏலக்காய். 2 ஏலக்காய் இருப்பா? ஓகே, போட்டாச்சு. அடுத்து ஒரு அன்னாசி பூ, அதுக்கு அப்புறம் வந்து பிரிஞ்சி இலைகள். இதெல்லாம் இது சேர்த்துக்கங்க. பேர் அன்னாசி பூவா? ஆமா ஆமா. ஸ்டார். சரி ஓகே. இது என்னது? பிரியாணி இலை. பிரியாணி இலை வேணாமா குருஜி? போட்டுக்கங்க. பிரியாணினா அப்புறம் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஏய் நீ என்ன அள்ளி போட்டு இருக்க? தாராளமா சமைக்கணுமா, எந்த ஒரு பாரபட்சமும் இருக்க கூடாது. இது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க. அஞ்சனா, இந்த SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில்ல சமைக்கும் போது நல்ல நறுமணம் வருதுல்ல? ஆக்சுவலி பயங்கரமா வருது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணெய். கண்டிப்பாக நம்ம இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கூடும், தெரியுமா? ஸ்ட்ரென்த்து மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரு சுவையும் கிடைக்கும். அட்டா ஓகேவா? சூப்பரா இருக்கு. இப்போ கையில என்ன வச்சிருக்கீங்க? வெங்காயம். வெங்காயம். உங்களுக்கு அதுல கொஞ்சோண்டு கொட்டிக்கங்க உள்ள. நான் அளந்து போட்டுக்கிறேன். ஓகே, போதும். மிச்சத்தை அப்படியே கீழ வைங்க. எனக்கு தான் தெரியும் எவ்வளவு போடணும். பாயா. ஐயோ இல்லம்மா. ஐயோ நீங்க அந்த மாதிரி குருஜி எதுக்கு பேசாதீங்க. சாரி குருஜி, I know how much to put. So don't worry. I'll take care of it. குருஜி, மனம் அருமையாக வருகிறது. I think it's because of the oil. SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரைஸ் பிராண்ட் ஆயில். ஓகே ரைட். எப்ப தேவைப்படுமோ அப்பதான் எண்ணெய் ஊத்தணும், சரியா? சும்மா ஊத்தினே இருக்க கூடாது. சரி, கோச்சுக்காதீங்க அங்கிள் சீனியர். நீ சமைக்க மாட்ட போல இருக்கே. உங்க புருஷன் தான் வீட்ல சமைக்கிறாருங்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ, அவர் சுத்தமா சமைக்க மாட்டாரு. நான் அப்பப்ப சமைப்பேன் குருஜி மாதிரி. இப்போ அடுத்ததா என்ன பண்ண போறீங்கன்னா, தக்காளி 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் என்ன போடணும்? வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி வதங்கிச்சு. ஓகே ரெடி. எல்லாம் ஆயிடுச்சு.
வெஜிடபிள்ஸை போடலாமா? வெஜிடபிள்ஸ் வதக்கி பை போடுங்க. ஓகே போட்டு தொலைவும். அஞ்சனா ஆ அது உருளைக்கிழங்கு இல்லை கருணக்கிழங்கு இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆ. 1 டீஸ்பூன் மாத்து, 1 டீஸ்பூன் மீத்து, 1 டீஸ்பூன் கோத்து. மாமி கோ மாத்து மீத்துவா? இங்க யோ பாரும்மா, கரெக்டா அஞ்சனா, சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் இது கண்டிப்பா தெரியும். மளிகை கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கியிருந்தா உனக்கும் தெரியும். மொயிங்கோ கொயிங்கோலாம் ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாதீங்க. 1 டீஸ்பூன் மாத்துனா மஞ்சத்தூள். மஞ்சள். ஓ போன் வச்சுக்கோ, இவ்வளோதான் போடணும் பார்த்துக்கோ. சரியா? ஓகே. அடுத்தது என்னப்பா? மீத்து. மிளகாய் தூள். மீத்து அவரே துப்பிப்பார். எனக்கு மீட்டுன்னு கேட்டது குறிச்சி எர்லியோ இல்ல, அவரு- ஓகே இங்க பாருங்க, அஞ்சனா இல்ல நான் உங்களை எதுவுமே சொல்ல நான் ஏதாவது உங்ககிட்ட வம்புக்கு வந்தேனா? இல்லையே. ஆ நம்ம எவ்வளவு அரிசி வச்சிருக்கோம் ஏதாவது ஐடியா இருக்கா? டார்லிங் அதை போடுங்க. ஏன்னா இது டார்லிங் மசாலா. அதேதான் காய். உன்னை போய் யாராவது அந்த நறுமணம் தெரியுதுல்ல. இது மிளகா பொடி. மெண்டல். டார்லிங் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் எல்லாமே இருக்கு. எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். சோ அடுத்ததா மீத்தூள், மாத்தூள், வேற ஏதோ சொன்னாரே. மல்லித்தூள். ஓகே. ஆ. மீத்தூள், மாத்தூள், கொத்தமல்லி தூள். அது கொத்தமல்லி தூளா? அது அது மல்லித்தூள். அதை கொத்தமல்லின்னு ஃபுல் ஃபார்ம்ல சொல்லுவோம். நான் கூட ஏதோ மசாலா போட்டுன்னு நினைச்சு போட்டேன். சரி அடுத்து என்ன பண்ணும் குருஜி? எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. எடுத்து எல்லாத்தையும் வதக்கிட்டீங்களா? உப்பில்லா பண்டம் குப்பையிலே குருஜி. அதுதான் உப்பு போடுங்க. அந்த இது நான் உங்களை டெஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியாதானே? இப்போ உப்பு எடுத்து போடுங்க. பெருசா வச்சுக்கலாம். ஐயோ வேணாம், அடி குடி. ஓகே. ஓகே குருஜி. ஓகே போயிடுச்சு பச்சை கலர் வாசனை. பச்சை கலர் வாசனையா? பச்சை ஓகே. இப்போ அந்த வாசனை. அரிசி ஊற வச்சிருந்தீங்கல்ல வடிகட்டி, அந்த ஊற வச்ச அரிசி எடுத்து அப்படியே அது உள்ள போட்டுருங்க. மொத்தமாவா போடணும்னு சொல்றீங்க குருஜி? கொஞ்சமா போடுங்க. தேவையான அளவு போடுங்க. இது கொஞ்சமாவே போடுங்க. மிச்சத்தை அப்படியே பார்சல் பண்ணி வைங்க. காலையில Okay. பழுது. ஆக்சுவலி இருக்கும். போதும். வேணா உப்புல கரைசி ஆட் பண்ணி. இந்த பவுல் ஃபுல்லா தண்ணி போட்டுமா? வேணாம் பேபி. தேங்காய் பால் எவ்வளவு ஊத்தணும்னா 1/2 கப்பு. நல்லது நல்லது. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. ஓகே. இப்போ நல்லா கிண்டிட்டு அதை மூடி வச்சிருங்க. 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ பேசிக்கலி பிரியாணி வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதோட வந்து பட்டை, லவங்கம் அண்ட் ஆல் த மசாலா ஐட்டம் வாட் யூ லைக். ஏன்னா சில பேருக்கு வந்து மசாலா நிறையா பிடிக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை போட்டுட்டு யூஸ்வலாக வந்து ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும்போது வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு அது நல்லா வந்து அப்படியே சாஃப்டாக மஷி ஆகணும். ஓகே, அது வரைக்கும் வந்து பண்ணணும், கிண்டணும். அதுக்கப்புறம் அதோட கூடயே வந்து 2 மிளகா எடுத்து கொடுத்தேன். 2 மிளகா வந்து போட்டுக்கலாம், பச்சை மிளகா. ஸோ அதை வந்து போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மிளகாய் தூள், மஞ்சள் மசாலா, மஞ்சள் தூள் எல்லா தூளையும் வந்து உள்ளே போடணும். போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு கலக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் வில் ஆல் மர்ஜ். ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து அரிசியும் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. அரிசியை வந்து ரொம்ப வந்து கலரக்கூடாது, பிகாஸ் இட் வில் பிரேக். ஸோ அந்த அரிசியும் போட்டு சுற்றிட்டோம் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணால் தேங்காய் பால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஒரு கப் அரிசிக்கு வந்து 2 கப் வந்து தண்ணி விடுவோம். ஸோ தேங்காய் பாலும் சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி இது 1/2 கப் இருந்ததுன்னா அதை போட்டுட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி மிச்சம் அந்த நம்ம போட்டோமே இங்கே அந்த கொத்தமல்லி, மின்ட்டு அதெல்லாம் போட்டு உப்பு வந்து அளவு ரொம்ப முக்கியம். ஓகே அஞ்சனா, குக்கர் விசிலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் நல்லா விசில் அடிப்பீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்காக ஒரு தடவை அடிச்சு காட்டுங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்க யாருக்கு சொல்றது? நம்ம பையன் விசில் வந்துருச்சு. ஏய் உன்னதான் சமைக்க விட்டா என்ன ஒண்ணே தெரியலையே. ஏய் என்ன தட்டினாலாம் விசில் வருது இந்த குக்கர்ல. விசில் வந்துருச்சு. பின்னாடி வெந்துட்டு இருக்கு. இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி இது வந்து சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கெஸ்ட் இங்க வர போறாரு. ஓகே, நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷெஃப் தான். அவர் தான் இதை டேஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்ல போறாரு. அவர் வெல்கம் பண்ணிடலாமா? டெஃபினெட்லி. லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் யஷ்வந்த்.
ஹலோ இரு அதாவது இந்த குரூப்ல டூப் பண்ணா கூட அட்லீஸ்ட் ஷெஃப் மாதிரி நடிப்பாங்க. அது டான்ஸ் ஆடுறவங்க புடிச்சு உள்ள கூட்டு வந்துட்டு அது நிஜமாவே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, என்ன கேரக்டர்னே தெரியாம. அவர் எவ்வளவு பெரிய ஷெஃப் தெரியுமா? இல்ல உண்மையில நான் ஷெஃப் தான். உண்மையில அவர் ஷெஃப் தான். ஐயோ என்னையா நல்லா அழகா இருக்கிற பசங்களா இந்த குரூப் டான்ஸ்ல வந்து முன்னாடி நிக்க வைப்பாங்க தெரியுமா, ஹீரோ பக்கத்துல ஆடுவாங்க செம்மையா. அந்த மாதிரி இருக்கீங்க ஷெஃப்னா நான் எப்படி ஒத்துப்பேன்? நான் எப்படி வரணுமோ அப்படி வரேன், வெயிட் பண்ணுங்க. வரீங்களா? போங்க ஷெஃப், ஃபுல் அந்த ஷெஃபோட வந்துருங்க. இப்பயாவது ஒழுங்கா நடிக்க சொல்லி கொடுத்தா அனுப்புங்க. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? என்ன நீங்க ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஸ்டா இல்ல இந்த பழைய எம்ஜிஆர் படத்துல எல்லாம் வந்து மாறு வேஷத்துக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்க ஒரு மச்சம் வச்சுப்பாங்க, அது வந்து வேற எம்ஜிஆர் இது வேற எம்ஜிஆர் அந்த மாதிரி காட்டுற மாதிரி பழைய காலத்துல எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மச்சத்துக்கு பதிலா என்னால கோட்டை போட்டு வந்து நான் ஷெஃப்னா நான் நம்ப வேணாம். ஏய் என்ன டேஞ்சரஸ் பிள்ளை. ஐயோ நீங்க அப்பெல்லாம் நினைக்க கூடாது. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஷெஃப்பை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கனா அவருக்காக ஒரு ஏவி இருக்கு. ஷெஃப் கொஞ்சம் நகருங்க, பாருங்க அந்த ஏவியை. ஜெர்மனியில் நடந்து முடிந்த சமையல் கலை ஒலிம்பிக் போட்டியில் 4 வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய சிறுவனுக்கு சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. 2000 பேர்ல ஒரே ஒரு இந்தியன். யஷ்வந்த் தன் பிஞ்சு கரங்களிலேயே சமையலில் சில சாதனைகளை தொடங்கிய சாணக்கியர். உணவுத்துறையில் பல உட்பிரிவுகளிலும் தன் நுட்பமான திறமையை வெளிப்படுத்திய வித்தகன். பழங்களையும் காய்கறிகளையும் தன் கலைத்திறனை அழுத்தம் திருத்தமாய் பரிந்து வைத்த ஆச்சரிய கலைஞர். கல்னரி ஒலிம்பிக்ஸ் உலக பல சமையற் கலைஞர்களின் 100 ஆண்டு கால கனவு. அங்கே கால் பதிக்க காத்திருக்கும் ஏராளமானோர் இங்கிருக்க தன் இளம் வயதில் யாரின் துணையும் அன்றி பல பதக்கங்களை தனதாக்கிய யஷ்வந்த் குமார் நம் தேசத்தின் பெருமை. இந்திய மண்ணின் பெருமையை மீட்டெடுத்த இந்த இளம் சாதனையாளனை சந்திப்பதில் நம் குக்கிங் கில்லாடிஸ் உற்சாகம் கொள்கிறது. சார் கிளியர் ஆயிடுச்சா? சாரி, உங்களோட அருமை பெருமைகள் தெரியாம குரூப்ல டூப் எல்லாம் வர சொல்லிட்டேன். அதான் பேசுறதுக்கு முன்னாடி நாக்கை அடக்கி கொண்டு பேச வேண்டும். ஆள் பார்த்து பேச பழகிக்க. அவர் உண்மையான ஷெஃப் நீங்க ஒத்துக்கிறீங்களா? சத்தியமா ஒத்துக்கிறேன். அவங்க சமைச்சிட்டாங்க, அந்த டிஷ் நீங்க டேஸ்ட் பண்றீங்களா? கண்டிப்பா. ஐயோ கொடுங்க. ஏய் நீ அப்பல இருந்து சொல்லி Thank you, மாட்டி விடு. சரி ஷெஃப், இத சாப்பிட்டது நீங்க எப்படி சொல்ல போறீங்க உங்க ஜட்ஜ்மென்ட்ட? இத சாப்பிடணும்னு சாப்பிட்டு நினைக்கிறதே சொல்றேன். கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. அது மசாலா போடுறா கொத்தமல்லி போடுறானே பஸ் இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து ரைஸ் தான் குழஞ்சிருச்சு, மற்றபடி டேஸ்ட் ஓகே. நான் ஒரு ரெசிபி செய்ய போறேன், அது மூலமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? எங்க ரெசிபிக்கு நீங்க ஒன்னு செஞ்சு தரீங்க, அப்ப என்ன நீங்க ஷெஃப்? ஐயோ ஷெஃப்ன்றனே, சமைக்க தெரியும்னு ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி நீங்க ஷெஃப் அப்படின்னீங்களா, அது ஒன்று சொல்லி ஆகணும். ஷெஃப் அப்படின்றது வந்து ஒரு ஷெஃப் தே குசின் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் சொல். அந்த அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றதுனா சமையல் அறையின் தலைவன் அப்படின்ற அர்த்தம். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ஷெஃப்னு சொல்லலாம், வீட்டில் சமைக்கிறவங்க ஹோம் ஷெஃப் அப்படின்னு சொல்லலாம். ஷெஃப் தே குசின். Actually basically I am a family girl with 9 people including my kid. So அதனால 9 பேருக்கு நான் டெய்லி சமைக்கிறனால நானும் ஒரு ஷெஃப் குஸ்கேஸ்கா. ஷெஃப் தே குசின். ஷெஃப் தே குசின் நான் தான். I am the queen of my kitchen. அவ்வளவுதான். கண்டிப்பா. ஷெஃப் உங்க ரிசல்ட் நீங்க எப்படி சொல்ல போறீங்க? நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான என்ன இன்கிரிடியன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? ஓகே டன். ஏய் அது உப்பா சக்கரையா? ஆளை கூட்டிட்டு வந்து இந்த பிரியாணி சாப்பிட வச்சிட்டீங்களே, இந்த கொடுமையெல்லாம் எங்க சொல்றது? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கா. ஷெஃப் இதுதான் நீங்க செய்ய போற டிஷ்ஷுக்கான இன்கிரிடியன்ஸா? குறைவான இன்கிரிடியன்ஸ் தான், ஆனா வந்து சுவை நிச்சயமா நல்லா இருக்கும். இது ஒண்ணும் காம்பினேஷன்ல செட் ஆகலையே ஷெஃப். ஆமா மேபி பார்க்க அப்படி இருக்கலாம். ஷெஃப் ஆஸ்திரேலியா. ஏய் நானும் அந்த கிச்சன் குசேசஸ் தானே. டியர் யூத், இந்த மாதிரி கும்பலை நம்பாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பனானாஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஷெஃப், பனானா எதுக்கு வாஷ் பண்ணிட்டு உரிச்சா உள்ள க்ளீனா தான் இருக்கும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இதோடைய ஸ்கின் ரிமூவ் பண்ணி நீ சொன்ன மாதிரி உரிக்கிறாரு. இந்த ஃப்ரூட்டை எடுத்து வேற ஒரு பவுல்ல மாத்திப்போம். ஓ ஷெஃப்
வாழைப்பழத்தை வச்சு ஏதாவது பஞ்சாமிர்தம் செய்ய போறீங்களா? ஈஸி ரெசிபி. இல்ல அது கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா அதை விட இது ஈஸி. ஓ பஞ்சாமிர்தம் பண்ணுவீங்களா நீங்க? பஞ்சாமிர்தம் எல்லா பழத்தையும் ஊற்றி கையில அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தா பஞ்சாமிர்தம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். யாருப்பா இவளோட அந்த தியாகி புருஷன்? கொஞ்சம் காலை காட்டுப்பா, நான் காலில் வேணா விழுந்துடுறேன். அவ்வளவுதான் ரெசிபி, அவ்வளவுதான். இப்போ இந்த தண்ணியில் நம்ம இங்கே உரித்து வச்சிருக்க தோல் சேர்த்துக்கலாம். இதை கரெக்டாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். நல்லா வெந்ததன் பிறகு சூடு ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைக்கா அது போதுமா? ஸோ இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதை எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சிங்க இந்த தோலை? ஒரு 5 to 6 மினிட்ஸ். ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும்ல அது லைட்டாக இதோடைய கலர் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெந்திருக்கிறது நல்லா கிளியராக தெரியும். ஆமாம், சூடு வந்து முழுமையாக குறையணும். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓ இதை பேஸ்ட் மாதிரி அரைக்கணுமா? ஓகேக்கா, இப்போ நல்லா ஆறட்டும். ஒருவேளை என் டிஷ் நல்லா இல்லைன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். எது எப்படி இருக்குன்னு இதை வச்சு தான் நான் சொல்றேன்னாரு. அப்ப தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். ஓகே, சக்சஸ். சூப்பர், வெரி நைஸ், தேங்க்யூ. இந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு மெயின். சத்தியமா பசிக்குது எனக்கு. ஷோக்குள்ள போலாமா? நீ நிஜமாவே இல்ல புரியல எனக்கு. நிஜமா தான் சாப்பிட்டேன். அடி பாவி, நானும் ரொம்ப நேரமாப்பா என்ன பண்ணுது இந்த பிள்ளைங்க. அந்த வாழைப்பழம் தேவையில்லாம வச்சிருக்காரு, அது பக்கத்துல வரக்கு பசிக்குது, அதனால 2 வாய் எடுத்து போட்டு வந்தேன். நீங்க சமையல் ஆரம்பிங்க, எனக்காக எந்த வெயிட்டிங்கும் வேண்டாம். சரி சரி சரி, நீங்க தான் ஆங்கர் இல்லையா? ஸோ நீங்க எல்லாம் பண்ண முடியாது. நீங்க நடுவுல வாங்க. இந்த பிள்ளைகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறதா நமக்கு பெட்டர். ஓகே, ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதில் நம்ம அரைத்து வச்சிருக்க வாழைப்பழத்தோல் விழுதேசி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். காயத்ரி, வாழைப்பழத்தோல், சர்க்கரை, எலுமிச்சம்பழம் காம்பினேஷனே வேற லெவல்ல இருக்குல்ல. அதிரடியா இருக்கும். குக்கிங் கில்லாடிஸ்ல எப்பவுமே இந்த மாதிரி அதிரடியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க இவ்வளோ. ஓகே, ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் சர்க்கரை சேர்த்துப்போம். ஸ்பூன் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து கொட்டலாமா? இதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து கரெக்டாக ஒரு 2 நிமிடம் இது நல்லா குக் ஆகணும். இப்போ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கடைசியாக புளிப்பு சுவைக்காக லெமன் ஜூஸ், இல்லை கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிப்போம். புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு. ஆமாம், அடை அடை எப்படி தேன் அடை. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். இது மேலே ஏதாவது கார்னிஷ் பண்ணுவீங்களா? டேஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ரிசல்ட் என்ன அப்படின்றத சொல்றேன். எல்லாத்தையும் தெரியுமா டேஸ்ட் பண்ற ஒரே ஆள் அவதான் இங்க. நான் டேஸ்ட் பண்ணுங்க, ஸ்பூன் ஊதி சாப்பிடுங்க. வித்தியாசமா நல்லா இருக்குடா இது. நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? பார்க்க தாண்டா அப்படி இருந்தது. நல்லா இருக்குடா, ட்ரை பண்ணி பாரு. புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து எல்லாமே இருக்கா? சாப்பிட்டு பாரு. இல்ல ஆவாது உனக்கு, சாப்பிடு. ஏன் சூடா இருக்கும்போது சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது. ஆல்ரெடி 2 வாழைப்பழம் வர வைரஸ்லாம் செத்துரும். நைஸ், நல்லா இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. செஃப், இந்த டிஷ் மூலமா நீங்க சொல்ல வர அந்த ரிசல்ட் என்ன? வாழைப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி செய்யும்போது இது தோலாச்சே, இது வச்சு நம்ம என்ன செய்யறது, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஸோ பார்க்க இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் சாப்பிட்டு பார்த்ததன் பிறகு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதே தான் எங்கேயும். இது பார்க்கறதுக்கு வேணா சாதம் லேசா குலைந்து போயிருக்கலாம், ஆனா சுவை வந்து பிரமாதமா இருக்கு. நானும் சேர்ந்தானே சமைச்சேன். இப்பவா உங்களுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன்? நீங்க பிரியாணி செஞ்சீங்கன்னா இப்படி ஓரமா நின்னு பாக்க பண்ணேன்னு சொன்னேன். இந்த கலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இல்ல, அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கனால
நல்லதான். சரி ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து அது குழைந்தாலும் கும்முன்னு இருக்கேன் பிரியாணி அப்படின்னு நீங்க ஆமா, சொல்லுங்க. அவர் ரொம்ப ஷெஃப் சுவையா இருக்கு. சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து நீங்கள் உங்களோட ரெசிபி மூலமாகவே ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ அஸ்வத், Thank you, தேங்க்யூ thank ஸோ you so மச். much. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அது. அதாவது வந்து இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட். எல்லாருமே தோலை வேஸ்ட் பண்ணுவாங்க தான், பட் இட் இஸ் நாட் குட் டு வேஸ்ட். இன்னும் நம்மள என்ன இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம நிறைய விஷயங்கள் வேஸ்ட் பண்ணிவிடும். அதிலலாம் என்னென்ன பண்ணலாங்கிற நிறைய பேர் ரெசிபி போட்டுட்டு தான் இருக்காங்க. நான் யூடியூப்பில் தான் நிறைய பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வாழைப்பழ தோல் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட காய்கறிகள், பழங்கள், இதோட அந்த தோலெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இட் இஸ் ஆல் குட். பீர்க்கங்காய் தோல் கூட யூஸ் பண்ணலாம்ல. ஆமா, அது வச்சு ஒரு ரெசிபி செய்திருக்கேன். வேணும்னா அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல பார்ப்போம். ஆமா, புரியுதா? ஓகே, ஓகே ஷெஃப். தேங்க்யூ. தேங்க்யூ Bye. ஸோ மச். ஸோ நம்ம வந்து ஃபன்னாக ஜாலியாக சமைச்சு முடிச்சாச்சு. நீங்கள் நம்ம ஷோவுக்கு, அதுவும் இந்த எபிசோடுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடே உங்களோட வந்து நான் ஆங்கர் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அப்பப்போ போட்டுறான் ஆங்கர். நங்குரத்தை போட்டுருக்கோம்ல. ஆங்கர் அதாவது உள் மனசுக்குள்ள பூந்து அவன் மண்டைக்குள்ள நுழைஞ்சு நான் ஆங்கர் நம்ப வைக்கிற பத்தி அங்கே நீ ஜெயிச்சுட்ட போடு. தேங்க்யூ. நீங்கள் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிடுறேன். பாய்.